ஏஎம்சி நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட நட்சத்திர சீரிஸோட தொடர்ச்சியா, நேத்து பூரம் பார்த்தோம் இல்லையா? பூரம் நட்சத்திரத்தினுடைய துணை நட்சத்திரமான, இரட்டை நட்சத்திரமான உத்திரம் பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். அத பத்தி நமக்கு விளக்கமா சொல்றதுக்கு லாவண்யா, கேள்விகள கேட்கறதுக்கு நான். வணக்கம் சாந்தினி. இப்போ இந்த நட்சத்திரத்த உத்திர நட்சத்திரம் பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இல்லைங்களா? இதுல வந்து போன வீடியோல நம்ம பூர நட்சத்திரம் பார்த்தோம். அந்த நட்சத்திரத்தோட சின்னம் வந்து முதலிரவு படுக்கையின் முன்னிரண்டு கால்கள். அதே மாரி இப்ப உத்திரத்தோட சிம்பல் வந்து பின்னிரண்டு கால்கள். ஸோ முதலிரவு படுக்கையின் பின்னிரண்டு கால்கள். இப்ப இந்த இதே வந்து நம்ம ஜோடி நட்சத்திரம்னு சொன்னோம் இல்லைங்களா? இது 2மே சேர்ந்து இப்ப ப்ரோக்ரியேஷன் சொல்றதையும் பார்க்குறோம். அ இந்த நட்சத்திரத்தோட மரம் வந்து செவ்வரளி மரம். அப்புறம் இந்த நட்சத்திரத்துக்கான தெய்வம் வந்து ஐயப்பன். இந்த நட்சத்திரத்தோட தேவதை வந்து ஆரியம்மன். ஆரியம்மன்ங்கிறது வந்து வேதத்துல என்ன மாதிரி சொல்றாங்க அப்படின்னா, நமக்கு இப்போ ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம லவ் பண்ண போறோம். அப்ப அதுக்கு ஒரு தூது போறாங்க இல்லைங்களா? அந்த அந்த ஃப்ரெண்ட தான் ஆரியம்மன்னு சொல்றோம். அப்போ தூது செல்பவர். ஆரியம்மன்ங்கிறவர் தூது செல்பவர். அப்ப இப்ப நம்ம கல்யாணத்துக்குலாம் வந்து நமக்கு தரகர பார்த்து மேட்ச் பண்றாங்க. இல்ல இப்ப லவ் மேரேஜ் ஆகுதுன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது போயிட்டு நம்ம லவ்வ சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா? அந்த அந்த இவங்கலாம் தான் அ ஆரியம்மனோட சம்மந்தப்படுறாங்க. அது அல்லாம நம்ம திருமண இதுல வந்து அக்னி மூட்டி நம்ம அக்னி வலம் வந்து வரோம் இல்லைங்களா? அந்த தீக்கே வந்துட்டு நம்ம ஆரியம்மன் தீன்னு பேர் சொல்றாங்க வேதத்துல. ஓகே. அப்போ இவங்க வந்து இந்த தீய சுத்தி வரும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒருத்தர் ஒருத்தர் வந்து பிரியாம இருப்போங்கிற சத்தியத்த செய்றாங்க. ஸோ இப்ப இவர் வந்து அந்த அ வெட்டிங் ஓஸ் அப்படிங்கிறத க க கட்டுக்குள்ளார வச்சிருக்கிற டாக்குமெண்ட் ரைட்டர் மாரின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. அந்த மாரி. ஓகே. அம் அம் உத்திர நட்சத்திரத்தருடைய தெய்வம் வந்து ஐயப்பன் சொன்னாங்க இல்லைங்களா? ஐயப்பன், தேவதை வந்து ஆரியம்மான்னு சொல்லிட்டு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்டின்னா, நம்ம யோசிக்கலாம். இது வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் உடனடியா எதுக்காக ஐயப்பன்ங்கிறது வந்து வரணும்? ஐயப்பன்ங்கிறது வந்து சுய கட்டுப்பாடு. நம்ம எல்லாரையும் பார்க்குறோம். ஐயப்பனுக்கு மாலை போட்டுட்டு போறாங்க. ஆண்கள் போறாங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? அப்டின்றது உடனடியா நமக்கு வரக்கூடிய ஒரு கேள்வி. இப்ப எப்படி வந்து முன்ன 2 கால்கள் அப்படி சொன்னாங்க. இத வந்து பின் 2 கால்கள்னு சொன்னாங்க. பூரம் வந்து முன்ன 2 இது பின் 2. பூரம் வந்து ப்ரோக்ரியேஷன் உடைய ஆசை, அதனால இணை சேர்தல் அப்படின்னு வருதுன்னா, இங்க வந்து 2 வந்து ஆரியமான் வந்து அதுக்கு துணை போகக்கூடிய ஒரு தூது போகக்கூடிய ஒரு ஃப்ரெண்டாக அந்த மாதிரி வருது. இந்த இடத்துல ஐயப்பனுக்கும், ஆரியமானுக்கும் என்ன வேல? அப்படி பார்த்தா, அந்த பூரத்துல வந்து காமம் எழுகிறது. ஒரு இத கிரியேட் பண்றதுக்கான காமம் எழுந்து வருது. இந்த காமம் வந்து அளவுக்கு மீறி போகாம கரெக்ட்டா கட்டுக்குள்ளார இருக்கணும். அப்படிங்கிறத சொல்றது தான் வந்து ஐயப்பனுடைய ஆக்சுவலா கால் கட்டும் அதேதான். அந்த சக்தி தனக்கு வேணுங்கிறதுக்காக தான், அந்த மாதிரியான ஒரு கட்டுப்பாடு தனக்கு வேணுங்கிறதுக்காக தான், ஆண்கள் வந்து காமத்தி தன்னுடைய காமதிய கட்டுப்படுத்துறதுக்காக ஐயப்பனுக்கு வந்து மாலை போட்டு போறாங்க. அதனால தான் இது பெண்களுக்கு தேவையில்ல. ஐயப்பன் கோவில் ஏன் பெண்களுக்கு தேவையில்ல அப்படின்னா, இந்த காமத்தி வந்து அவங்களுக்கு கொழுந்து விட்டு எரியறதில்ல. ஆண்களுக்கு தான் அதிகம் பொதுவா இருக்கிறது அங்க. இத கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கிற கடவுள் ஐயப்பன்றதுனால, இந்த ஒரு பழக்கம் வந்து நம்ம பண்பாட்டுல வந்து உருவாகி வந்திருக்கு. இந்த கட்டுப்பாட்ட வந்து ஆரியமானம் எப்படி சொல்லுது அப்படின்னா, கல்யாணத்தின் போதே அந்த தீ ஓம குண்டம் வந்து பண்றோம் இல்லையா? அது வந்து ஒரு கட்டுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு தீ. இல்லாட்டி நம்ம எந்த தீய வேணாலும் வச்சு கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லலாம். ஏன் அந்த ஒரு யாகத்த மூட்டி அந்த தீய வந்து பண்றோம் அப்படின்னா, இந்த ஒரு காமத்தீ எகைன் கட்டுக்குள்ள எரியணும். அப்படி எரியும்போது தான், இந்த திருமணத்தினால் வரக்கூடிய வளர்ச்சி அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு தொடர்ந்து வரும். எந்த ஒரு சக்தியுமே நம்ம கட்டுக்குள்ளார ஒரு டிசிப்ளின்குள்ளார இருந்து வரும்போது தான், அது அதுக்கான பலனை குடுக்கும். ஸோ, அந்த மாதிரியான ஒரு பலனையும், வளத்தையும் சொல்லக்கூடியது இந்த நட்சத்திரம். சரிங்களா? சூப்பருங்க. ஆ இப்ப பாகா வந்து நம்ம போன நட்சத்திரத்துல பூரம் நட்சத்திரத்துல பார்த்தவங்கன்னா, அவர் வந்து பெருஞ்செல்வத்தை குறிக்கிறவர். பவுண்டின்னு சொல்ற அளவுக்கான பெருஞ்செல்வத்தை குடுக்கிறவர்.
ஆனா ஆரியம்மன் வந்து எப்படிப்பட்டவர்னா, நம்ம டெய்லி ஆக்டிவிட்டீஸ் தின சம்பாத்தியம், தினம் தினம் நமக்கு செலவாகிற பணம், ஸோ தினக்கணக்கு இந்த மாரி தினம் அப்படிங்கிறதோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் ஆகுற எல்லா பணத்தையும் குறிக்கிறவர் ஆரியம்மன். 2வது இந்த ஆரியம்மன் வந்து எப்படிப்பட்டவர்னா, கல்யாணத்துக்கு அப்புறமா நமக்கு வர்ற பொருளாதார வளர்ச்சியை குறிக்கிறவர். அப்படின்னா இதுல வந்துட்டு வரதட்சணை, ம். இன்ஹெரிட்டன்ஸ், அ அப்புறம் நம்ம பார்ட்னர்ஸோட சம்பள பணம் அப்படியெல்லாம் இருக்கு இல்லைங்களா? ஜாயிண்ட் அக்கவுண்ட். ம். இது எல்லாத்தையுமே குறிக்கிறது வந்து உத்தர நட்சத்திரம். உத்திர நட்சத்திரம். ஸோ இந்த உத்தர நட்சத்திரத்துல கோள்கள் இருந்தாவே, அவங்களுக்கு வந்துட்டு பணத்தை பற்றிய அறிவு வந்து அளவுக்கு அதிகமாவே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சம்டைம்ஸ் அது கண்மூடித்தனமா கூட போகலாம். இப்ப எப்படின்னா சாரிங்க. இல்ல உத்திர நட்சத்திரம் வந்து இப்போ அந்த மிதுன ராசிக்குள்ளார வந்துருது. ஸோ இல்ல கன்னி ராசி. சாரி கன்னி ராசிக்குள்ளார வந்துருது. அதனால புதனுடைய அது ஆமாங்க. ஆதி அந்த அதனுடைய ஆதிக்கம் அது வருது. வருது. அதனுடைய தன்மை வருது இல்லைங்களா? ஆமாங்க. அது இல்லாம கன்னிக்கே உண்டான அந்த டெய்லி ஆக்டிவிட்டீஸ். டெய்லி ஆக்டிவிட்டி தினம் தினம் என்ன பண்றோம்? எப்படி போகுது? அப்படிங்கிற அந்த ஆக்டிவிட்டீஸும் இந்த பணத்துல வந்துட்டு வந்து வந்துருது. அப்புறம் வந்து இந்த பணத்த பத்தி இப்ப பேசினோம் இல்லைங்களா? இவங்களுக்கு வந்து எப்படின்னா, இந்த நட்சத்திரத்துல கோள்கள் இருந்தாவே, இவங்க வந்து ஆ பார்ட்னரோட பணத்த, அதாவது கணவனா இருந்தா மனைவியோ, மனைவியா இருந்தா கணவனோட சொத்துக்களையோ, பணங்களையோ பராமரிப்பதிலேயே அவங்களுக்கு சிந்தனைகள் நெறைய போயிட்டு இருக்கு. அவங்களோட அ எனர்ஜி செலவே அதுல அதுல ரொம்ப ஜாஸ்தியா போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி. அப்புறம் இந்த நட்சத்திரம் வந்து ஆ நம்ம பணத்த பத்தி பேசுறதுனாலேயே ம். வந்துட்டு, இது ஜாயிண்ட் அக்கவுண்ட், ம். அப்புறம் அடுத்தவங்களோட பணத்த மேனேஜ் பண்றது. அந்த மாரி. இப்போ நம்மளோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்னு மட்டும் இல்லாம, அடுத்தவங்க பணத்த மேனேஜ் பண்றவங்க இருப்பாங்க இல்லைங்களா? ம். ம். அந்த மாரி இதையும் இந்த நட்சத்திரம் வந்துட்டு நட்சத்திரம் சொல்லுது. வந்துரும். ஓகே. இப்போ நீங்க இந்த தூது இத பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம இப்ப கேட்டுட்டு இருக்கிற நம்மளோட வீடியோவ வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற வீடியோகிராஃபரே வந்து சொன்னாங்க. அவங்களே ரீசென்ட்டா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தூது போய், அ இப்போ வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணம் பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு விதத்தில ஒரு டெஸ்டிமோனியாவும் அமைஞ்சிருக்கு. ஐ லைக் இட்ஸ் ரியலி இன்ட்ரஸ்டிங் அண்ட் ஹேப்பி டு ஹியர் தட். ஆமாமா. சூப்பருங்க. ஆரியம்மன் பத்தி நம்ம பேசணும் இல்லைங்களா? ஆரியம்மன் வந்து எப்படின்னா, இந்த இடத்துல வந்து அவரு குழந்தை செல்வத்துக்கு ஆசீர்வாதம் பண்றவர். அதனாலேயே வந்து இந்த இந்த நட்சத்திரத்துல கோள்கள் இருந்தா, முதல்ல அவங்களுக்கு தடை ஏற்பட்டாலும், குழந்தை பிறக்கறதுல தடை ஏற்பட்டாலும், கண்டிப்பா குழந்தை பொறக்கும். அது ஒண்ணு இதுல நம்ம கவலைப்பட வேண்டியதில்ல. அதனால நேர்ல யாருக்காவது இந்த மாரி தடை ஏற்பட்டிருந்தாலும், கவலைப்பட வேண்டாம். நீங்க தைரியமா வந்துட்டு முயற்சி பண்ணலாம். குழந்தை கண்டிப்பா பொறக்கும். ஓகேங்களா? அப்புறம் இந்த 2 நட்சத்திரத்தோட தேவதைகளும், ஆரியம்மனும் சரி, பாகாவும் சரி, ரொம்ப தயாள குணம் படைச்சவங்க. ஏன்னா, அதுல பார்த்தீங்கன்னா, பவுண்டி குடுக்குறாரு இல்லையா? பெருஞ்செல்வத்த குடுக்குறாரு. இங்க குழந்தைகள ஆசீர்வதிக்கிறார். ஸோ, இவங்க தயாள குணம் கொண்டவர்கள். அதனாலேயே இந்த நட்சத்திரத்துல கோள்கள் இருந்தா, ஜாதகரும் வந்துட்டு தயாள குணம், ஜெனராசிட்டி ஜெனரஸா இருப்பாங்க. அதையும் வந்துட்டு அவங்க வெளிப்படுத்துவாங்க. ஓகேங்களா? இப்போ 2வது வந்துட்டு, இப்ப இந்த பணத்த பத்தி நம்ம பேசுறோம் இல்லைங்களா? பணம் அ எவ்ரிடே எவ்ரிடே பணம். அது இல்லாம அவங்களுக்கு பணத்த பத்தின பொருளாதாரத்த பத்தி சிந்தனைகள் இருக்கும் அப்படிங்கிறதுனாலேயே, நேர்ல வந்துட்டு கண்மூடித்தனமாவும் இத உபயோகப்படுத்தக்கூடாது. அந்த நட்சத்திரத்துல கோள்கள் இருந்தா, கண்மூடித்தனமாக செலவு செய்யற வாய்ப்புகளும் இருக்கு. அதனால ஜாக்கிரதையா இருங்க. இப்போ இவங்க தினசரி இத பத்தி சொல்லுது அப்படின்றதுனால, இவங்கலாம் வந்து இந்த டெய்லி ஆ பார்க்கக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட்ல வந்துட்டு இருப்பாங்க இல்லைங்களா? அதனால நான் வந்து இப்ப நீங்க சொல்லும்போது கவனமா இருங்கன்னு சொல்லும்போது, ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் வருது. இந்த ஸ்டாக் மார்க்கெட் விஷயத்துல வந்து உத்திர கவனமா இருக்கணும். ஆமாங்க. உத்திர நட்சத்திரத்துக்கும், ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் நெறைய நெறைய லிங்க் இருக்கு. ம். ம். ஓகேங்களா? அதனால இதில நட்சத்திரத்தில இந்த நட்சத்திரத்தில கோள்கள் இருக்கும்போது, ஸ்டாக் மார்க்கெட்ல கவனமா இருங்க. ஜெயிக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்கு, இல்லைங்கிறத போக, பணத்த இழந்துராம இருக்கணுங்கிறத வந்துட்டு மெயின் இதா வச்சுக்கோங்க. நீங்க முன்னாடி கூட ஏதோ சொன்னீங்க. இந்த இடத்துல நம்ம பெரும்பாலும் விலங்குகள் பத்தி பேசல. இது காளை வந்து இதனுடைய சிம்பலா இருக்கு சொன்னீங்க. ஸோ அந்த காளை வந்து அம் ஸ்டாக் மார்க்கெட்டா காளைங்கிறது ஒரு முக்கியமான சிம்பல். அதனாலேயே இந்த தினசரி பணம் அப்படிங்கிறது அந்த காளைனாலேயும் சிக்னிஃபிகன்ட்லி அ அது ஒரு சிக்னிஃபிகேஷனா இருக்கு. அதனால இது பெரும்பாலும் அத தினசரி இதில லாஸ் பண்றவங்க தான் அதிகம். ஆமா. சம்பாதிக்கிறத விட லாஸ் பண்றவங்க தான் அதிகம். அது அதனால ஸ்டாக் மார்க்கெட்ல கவனமா இருந்துக்கிறது நல்லது. இந்த மாதிரி இருக்கிறவங்க. இப்ப இந்த தரகு இது பண்றது, இதுல தூது போறது, இத பத்தி நம்ம பேசுறோம் இல்லைங்களா? இந்த நட்சத்திரத்தோட தன்மைங்களா?
எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரோட ஜாதகத்துல அப்படிதான். அவங்களுக்கு நெறைய நாள் மாப்பிள்ளை பார்த்து, பொண்ணு பார்த்து கிடைக்கல. ஓகேங்களா. 2 பேத்துக்கு அண்ணன், தங்கச்சி 2 பேத்துக்குமே வந்துட்டு இந்த மாரி நடந்தது. அப்ப அவங்க தாய் மாமன் வந்துட்டு இது பார்த்தாங்க. ம், ம். ஆ மாப்பிள்ளை பார்த்தாங்க இந்த பொண்ணுக்கு. அப்புறம் அந்த பையனுக்கும் ஒரு பொண்ணு பார்த்தாங்க. பார்த்தா அவங்க 2 பேத்துக்குமே அவங்க ட்வின்ஸு. அவங்க 2 பேத்துக்குமே புதன் வந்து உத்திர நட்சத்திரத்துல இருந்தது. ஸோ புதன் நம்ம தாய்மாமனை குறிக்குது இல்லைங்களா? ஸோ அந்த தாய்மாமன் தான் இவங்களுக்கு அதுவும் அந்த ஒரு மாப்பிள்ளை, ஒரு பொண்ணு தான். அந்த இதுதான் பார்த்தாங்க. அதே இவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அந்த மாரி கரெக்ட்டா கல்யாணம் பண்ணிக்க போற அந்த 2 பேர்த்த தான் இவங்க சேர்த்து வைப்பாங்க. ம், ம், ம். யார் 2 பேர் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களோ, அவங்களுக்கான தூது தான் இவங்க போவாங்க. போவாங்க. ரொம்ப அதான் இந்த நட்சத்திரத்தோட ஒரு பெக்யூலியர் கேரக்டர். சூப்பர். இது தவிர வேற ஏதாவது கேரக்டர்ஸ்க்கு நம்ம எதுவும் சொல்றதுக்கு இப்போ இருக்கீங்களா? இது முடிஞ்சுதுங்க. இதோட முடிஞ்சது. ஓகே. அம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழ கமெண்ட்ஸும் சொல்லுங்க. உங்களுக்கு இந்த நட்சத்திரத்தில ஏதாவது கோள்கள் இருந்ததுன்னா, அது பத்தின உங்க அனுபவங்களையும் நீங்க ஷேர் பண்ணுங்க. கேள்விகள் இருந்தாலும் கேளுங்க. எங்களால முடிஞ்ச பதில்கள் வந்து அடுத்தடுத்து நாங்க வீடியோ போடும்போது நாங்க சொல்றோம். ஏஎம்சி நேயர்களுக்கு வணக்கம்.